வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னால் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் தொடர்ந்து வரும் செய்திகளை நீங்கள் பார்க்க முடியும். கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் அருந்தி இதுவரை 34 பேர் பலியானதாகவும் 100க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரம் காலனியை சேர்ந்த நபர்களுக்கு வாந்தி, வயிற்றுவலி, வயிற்றெரிச்சல் போன்ற உடல் உபாதைகள் காரணமாக கள்ளக்குறிச்சி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் நேற்று அனுமதிக்கப்பட்டனர். முதற்கட்டமாக அவர்கள் பாக்கெட் சாராயத்தை அறிந்திருக்கலாம் என சந்தேகிக்கப்பட்டது. கள்ளக்குறிச்சி மருத்துவமனையில் இவர்களுக்கு தீவிர சிகிச்சையும் அளிக்கப்பட்டது. மேலும் மேல் சிகிச்சைக்காக பலரையும் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனைக்கும் சேலம் அரசு மருத்துவமனைக்கும் கொண்டு சென்றனர். சேலம் மற்றும் திருவண்ணாமலை அரசு மருத்துவமனையிலிருந்தும் சிறப்பு மருத்துவர் குழு வரவழைக்கப்பட்டு பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது. மேலும் இதற்கு தேவையான மருந்துகளும் விழுப்புரம், சேலம், திருவண்ணாமலை அரசு மருத்துவமனையிலிருந்து கள்ளக்குறிச்சிக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. மொத்தம் 100க்கும் மேற்பட்டோர் சிகிச்சையில் உள்ளனர். உயிரிழப்புகளும் அதிகரித்து கொண்டே செல்கிறது. இதுவரை 34 பேர் உயிரிழந்ததாகவும் சொல்லப்படுகிறது. சுரேஷ், பிரவீன், தனக்கொடி, வடிவு, சேகர், கந்தன், ஆறுமுகம், ஜெகதீஷ், மணிகண்டன், மணி, கிருஷ்ணமூர்த்தி, இந்திரா, நாராயணசாமி, ராமு, சுப்பிரமணியம் போன்ற பலரும் உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. இந்த கள்ளச்சாராய உயிரிழப்புகள் தொடர்பாக நேற்று கோவிந்தராஜ், தாமோதரன் ஆகியோர் கைது செய்யப்பட்டிருந்த நிலையில் தற்போது விஜயா என்கின்றவரும் கைது செய்யப்பட்டுள்ளார். கள்ளச்சாராயம் அருந்தி உயிரிழந்தவர்களுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவரது ட்விட்டர் பக்கத்தில் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளார். அந்த பதிவில் கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் அருந்தியவர்கள் இழந்த செய்தி கேட்டு அதிர்ச்சியும் வேதனையும் அடைந்தேன். இந்த விவகாரத்தில் குற்றத்தில் ஈடுபட்டவர்கள் கைது செய்யப்படுவார்கள் என்றும் தடுக்க தவறிய அதிகாரிகள் மீதும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறினார். மேலும் இதுபோன்ற குற்றங்களில் ஈடுபவர்கள் குறித்து பொதுமக்கள் தகவல் தெரிவித்தால் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் சமூகத்தை பாழ்படுத்தும் இத்தகைய குற்றங்கள் இரும்பு கரம் கொண்டு அடக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். அதேபோன்று இந்த வழக்கை சிபிசிஐடிக்கு மாற்றியும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார். சிபிசிஐடி விசாரணை அதிகாரியாக ஏடிஎஸ்பி கோமதி என்பவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். இன்று காலை 10 மணிக்கு சம்பவம் நடைபெற்ற பகுதிகள் மற்றும் மருத்துவமனைக்கு நேரில் சென்று விசாரணை நடத்தவும் இருக்கிறார். மேலும் இதுவரை கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியராக இருந்த ஸ்ரவன்குமார் பணியிட மாற்றம் செய்யப்பட்டு புதிய ஆட்சியராக MS பிரசாந்த் உடனடியாக நியமனம் செய்யப்பட்டார். அதேபோன்று கள்ளக்குறிச்சி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சமேத் சிங் மீனா தற்காலிகமாக பணி நியமனம் செய்யப்பட்டார். புதிய மாவட்ட காவல் கண்காணிப்பாளராக ரஜத் சதுர்வேதி நியமனம் செய்யப்பட்டுள்ளார். மேலும் மருத்துவமனையில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மேற்கொள்ளப்பட்டு வரும் சிகிச்சையை மேற்பார்வையிட்ட சுகாதாரத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன், நடந்த தவறை நாங்கள் நியாயப்படுத்த விரும்பவில்லை என்றும் இறந்தோரின் உடல்கள் உடற்கூறு ஆய்வு செய்யப்பட்டு உறவினரிடம் கள்ளச்சாராயம் விற்பவரை அரசு ஒருபோதும் ஊக்கப்படுத்துதல் என்றும் இதனை கருத்தில் எடுத்துக்கொண்டு இதுபோன்ற சம்பவங்கள் மீண்டும் நடைமுறைப்படுவதற்கு என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்க வேண்டுமோ அதை அரசாங்கம் எடுக்கும் என்றும் கூறினார். அதேபோன்று பறிமுதல் செய்யப்பட்ட கள்ளச்சாராயத்தை ஆய்வு செய்ததில் மெத்தனால் கலந்திருப்பது உறுதி செய்யப்பட்டிருந்தது. மெத்தனால் யாரிடமிருந்து வாங்கினீர்கள் என்பது குறித்து கைது செய்யப்பட்ட 3 பேரிடம் போலீசார் விசாரணை நடத்தி வருவதாகவும் கூறப்படுகிறது.